எனக்கென்ன ஏலக்காய் உனக்கென்ன ஊறுகான்னு லைஃப்பை வாழ்ந்துட்டு போங்க. இப்போ ஒரு ஃபேமிலி ஒன்று ரன் பண்ணுறோம், ஒரு சீரான ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து சில பல டூஸ் அண்ட் டோஸ் அந்த காலத்துலேருந்து சொல்லப்பட்டுட்டு வருது. நம்ம அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்கோம். அந்த ஃபேமிலியை ரன் பண்ணதில் இருக்க ப்ராப்ளம்ஸ், அதில் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் நம்ம விட்டு கொடுக்கறது, பெருந்தன்மையாக போகிறது, பொறுத்துக்கிறது, அனுசரிச்சுக்கிறது, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற சில விஷயங்களை வச்சுட்டு நம்ம அதை நேராக்கணும் அப்படின்னா அதை வந்து குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பண்ணணும், எல்லாருக்காகவும் பண்ணணும். அது ஒட்டுமொத்தமாக அந்த பொம்பளையோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அவ தலையில் வைக்கிறதே தப்பு. இதில் இதெல்லாம் கொடுமை. குடிச்சிட்டு வந்து புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது, மேரிட்டல் ரேப்ஸ் நடக்குதுல்ல, நிறைய வெளியில் நடக்குது. அண்ட் இந்த ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்கு இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தாலுமே சிம்பிளாக மிருகம்னு சொல்லிட்டு போயிட முடியாது இவனுங்களை. அப்போ இந்த மாதிரி கொடுமையெல்லாம் கொண்டு வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லிஸ்ட்டில் வச்சுட்டு இதையும் நீ மேனேஜ் பண்ணி, இதில் நீ சர்வே பண்ணி, அந்த புருஷனையே திருத்தி நீ இந்த ஃபேமிலி சீராக கொண்டு வந்தால் தான் நீ ஒரு யுவர் குட் உமன். இதில் உனக்கு என்ன வேணாலும் ஆகலாம். யூ கேன் ஹர்ட், யூ கேன் இன்ஜூர், ஈவன் யூ கேன் டை. அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ எப்படி வேணாலும் பாதிக்கப்பட்டுக்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நாங்கள் அதுக்கு வர மாட்டோம், உன்னை என்னன்னு கேட்க மாட்டோம், உன் கேரக்டரை ஜட்ஜ் பண்ண மாட்டோம். ஆனால் உனக்குன்னு நீ ஏதாவது பண்ணும்போது, உன்னோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு இல்லைனாலும் உன்னோட சேஃப்டிக்கு நீ ஏதாவது பண்ணும்போது அப்போ நாங்கள் வருவோம். நீ வந்து இந்த சொசைட்டி சார்ந்து தான் இருக்க, இந்த சொசைட்டி சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படி இப்படின்ட்டு.